சாதாரண சார், நான் கொஞ்சம் விளக்கத்தை கூட தான் கொடுத்துட்டேன். அதை ஒரு கேள்வி வைத்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த மொத்த நடவடிக்கைகள், அமெரிக்கா எடுக்கிற நடவடிக்கைகள் அத்தனையுமே நாம் சரியான ஒரு கான்டெக்ஸ்டில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை எப்படி பார்க்கணுன்னா, குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்குதல், அதனுடைய பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்க்கணும், அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். இப்போ உலகமயமாக்குதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எண்ணெய் அப்படிங்கிறது கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து இப்போ அமெரிக்கா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடுனா அது அமெரிக்கா தான். இப்போதைக்கு அவங்க தான் நம்பர் 1 ப்ரொடியூசர்ஸ், அவங்க தான் இன்றைக்கி. சவுதி அரேபியா கிடையாது, வெனிசுலா கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியாது. ஆமாம், நிறைய பேருக்கு தெரியாது. அமெரிக்கா தான் உலகத்திலே மிகப்பெரிய க்ரூட் ஆயில் ப்ரொடியூசர். இவர்களை விட அதிக கிணறுகள் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் இருக்குது. அவங்க ரிசர்வ்ஸும் ரொம்ப நிறைய ரிசர்வ்டு வந்து நிறைய வச்சுருக்காங்க. ரைட். ஸோ இந்த க்ரூட் ஆயில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உலக சந்தையில் அதை விற்கிறாங்க. உலக சந்தையில் விற்கும்போது எல்லா நாட்டிலையுமே அது என்ன விலையோ அதே நாட்டு விலையில் அவங்க ஊருக்குள்ளேயும் அவங்க விற்கணும். அதுதான் உலகமயமாக்குதல். உலகமே ஒரே சந்தை அப்படின்னு இருக்கும்போது நான் இங்கே தான் உற்பத்தி பண்ணுறேன், ஆனாலும் உலக சந்தையில் என்ன விலையோ அதே விலையை தான் என் நாட்டிலையும் நான் விற்கணுங்கிறது தான் அவங்களுடைய கம்பல்ஷன். தட் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் குளோபலைசேஷன். இப்போது சவுதி அரேபியாவிலையும் எண்ணெய் உற்பத்தி நடக்குது. சவுதி அரேபியாவிலுமே ஆக்சுவலாக அங்கேருந்து உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் நிறைய இறக்குமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுடைய அதிக இறக்குமதி ஆயில் க்ரூட் தான். ஆமாம், க்ரூட் தான். அது சவுதி அரேபியாவில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 15 விழுக்காடு தான் நம்ம உற்பத்தி. ஆமாம், கரெக்ட். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த 2 உதாரணம் இருக்குது. இந்த உதாரணத்தில் அமெரிக்காவில் இருக்கிற நீங்கள் ஃபியூயல் ப்ரைஸ் அப்படி இந்திய ரூபாய் மதிப்பில் நான் கணக்கு போட்டு பார்த்தபோது நம்ம மதிப்பில் 1 லிட்டர் பெட்ரோல் நம்மளுக்கு இங்கே எவ்வளோ ரூபாய் வருது சொல்லுங்கள்? இங்கே ஒரு 100 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி வருது. அவங்க ஊரில் அது வந்து 75 ரூபா வருது அமெரிக்காவில். ஏன்னா குளோபல் மார்க்கெட் பிளேஸில் இதுதான் ப்ரைஸ், அதே ப்ரைஸ் தான் அவங்க விற்கிறாங்க. நம்ம ஊரில் ஏன் அப்போ 102 ரூபான்னா நம்ம ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் டேக்ஸ் அடிஷ்னலாக போடுறதுனால நம்மளுக்கு அதிகமாக வருது. சவுதி அரேபியாவில் 48 ரூபா லோக்கல் அவங்களுக்கு 40. டாலரோடு அந்த மதிப்பீட்டை நாங்கள் இணைத்து பார்க்கலாம். ஆமாம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சவுதி அரேபியாவில் அவங்க உற்பத்தி பண்ணுற எண்ணெயை உலக சந்தையில் இருக்கிற அந்த விலைக்கு விற்கலை, சப்சிடைஸ் பண்ணி விற்கிறாங்க. குறைத்து அவங்க விற்கிறாங்க, அவங்க ஊர் மக்களுக்கு விற்கிறாங்க. இப்படி விற்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க, அமெரிக்கா அரசாங்கம் யோசிக்குது, நாங்கள் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ப்ரொடியூசர் நாங்கள் தான், ஆனால் நாங்கள் எங்கள் நாட்டு மக்களுக்கே அதிக விலையில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இவங்க மட்டும் என்ன தனியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல. இப்போ நான் சொன்னது ஒரே ஒரு ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டாக க்ரூட் ஆயில் மட்டும் நான் பேசியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுங்க. உலகம் முழுக்க வெவ்வேறு நாடுகளில் ஒரு நாடும் அவங்க நாட்டில் உற்பத்தியை அதிகப்படுத்தணுன்றதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர்ஸ், டேரிஃப், வெளியிலேருந்து எந்த நாட்டு பொருட்களும் உள்ளே வர வேண்டாம், நம்ம ஊரில் உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செல்ஃப் ரிலையன்ட். எஸ், செல்ஃப் ரிலையன்ஸ் டெவலப் பண்ணணும். இப்போது பிரதமர் சொல்கிறார் ஆத்ம நிர்பர் அப்படின்னு அவர் ப்ரமோட் பண்ணுறாங்க. நம்முடைய தற்சார்பு அதுக்காக நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த குளோபலைசேஷனை உலகத்துக்கே இந்த 2ஆம் உலக போருக்கு அப்புறமா எடுத்து சென்ற இந்த அமெரிக்கா குளோபலைசேஷன் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க திரும்பி பார்த்தா அவங்க ஊரில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிடுச்சு. அவங்க ஊரில் இருக்கிற வேலைகள் எல்லாம் வெளிநாடுக்கு போயிடுச்சு. அவங்க ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வேலை இல்லாமல் வறுமையில் இருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து அவங்க ஊருக்கு வந்து நல்லா சம்பாரிச்சு நல்லா இருக்கிறாங்க. So the population dumping in this America, but அங்கே வந்து டெஃபிஷியன்ட்டாக நிறைய இருக்கு. ஆமாம், எல்லா விதத்திலும் ஒரு போராட்டம் இருக்குது. ஆமாம். அப்படி இருக்கும்போது இப்போது அமெரிக்க அரசாங்கத்துக்கு சுயநனவு திருப்பி வருது. இது ஏன் இப்படி நடக்குது? அப்போ இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நாம் நல்லா கடைப்பிடிச்சோம், மற்ற நாடுகளெல்லாம் நம்ம மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. அது உண்மைதானா அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இல்லை, அது உண்மை கிடையாது. என்னன்னா அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் அவங்களுடைய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டிருந்தாலும் அவங்களுக்கு இன் எக்ஸ்சேஞ்ச் என்ன கிடைச்சது? இந்தியா கிட்ட அவங்க சொல்கிறாங்க, நீ ஈரான் கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது. இந்தியா வாங்காமல் இருக்குதா?
சைனா கிட்ட சொல்கிறாங்க நீ நார்த் கொரியாவுக்கு சப்ளை பண்ணக்கூடாது வெப்பன். நம்ம ரஷ்யாட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வாங்குறோமே. ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்குறோம். அதுவும் 1000 பேச்சை கேட்டுட்டு தான் திட்டு வாங்கிட்டு தான் நம்ம இன்னும் வாங்குவோம்னு வாங்கிட்டு இருக்கிறோம். வாங்கி ரிஃபைன் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் வேற பண்றோமே யூரோப்பியன் யூனியனுக்கு. அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அதுதான் யூரோப்பியன் யூனியன். இது வந்து வேடிக்கையான ஒரு விஷயம், பெரிய வேடிக்கை. நம்ம வாங்கி திருப்பி யார் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கே வித்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் பெரிய பிரச்சனை. இதை இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல சொல்லுவாங்க, யாருமே நிரந்தர பகைவனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. நம்ம ஒரு அரசியல் தான். ஆமா, அரசியல் தான். ஸோ இப்போ அமெரிக்கா வந்து அவங்களுடைய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சதுனால அவங்களுக்கு என்ன மாதிரி ஆக்சஸ் கிடைச்சதுன்னா லெவரேஜ், ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் கண்ட்ரீஸ். ஒரு நாட்டுக்கிட்ட சொல்ல முடியும் நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இப்படி பண்ண முடியாதுன்ட்டுன்னு. அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க மார்க்கெட்டை நம்ம பொருட்களை வாங்குறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நடந்து போகணும் இத்தனை வருஷம் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எல்லாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்ற அந்த ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சு, என் நாட்டில் இருக்கிற எல்லா பார்டர்ஸையும் நான் மூடிடுவேன், நீங்கள் யாரும் வரவும் கூடாது, நீங்கள் யாரும் எங்கள் பொருட்களை நீங்கள் பண்ண வேண்டாம், நாங்களே பண்ணிப்போம், உங்கள் பொருள் இங்கே கொண்டு வந்தால் நாங்கள் டாரிஃப் போடுவோம் இப்படிலாம் சொன்னதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் எங்கே போகும் அப்படின்னா, உலகம் முழுக்க எல்லா ஒரு நாடுகளும் யோசிக்கும், இனிமேல் எதுக்கு இப்போ அமெரிக்கா சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கணும், நாம நமக்கு தோன்ற மாதிரி பண்ணிட்டு போயிடலாம், நம்ம தனியா ஒரு டீல் பண்ணிட்டு போயிடலாம். அதுட்டு ஒரு கேள்வி, தண்ணி அடிக்கிறவனை மக்களுக்கு சொல்ற மாதிரி ஒரே இரவு நிறுத்தினா என்ன விளைவு ஏற்படுத்தும்? அதுதானே ஏற்படும். கண்டிப்பா அது நான் தப்பா நினைக்க கூடாது. என்னடா ஒரு பத்திரிகைக்காரன் இப்படி கேட்கறாங்க, ஒரு குடித்து கொண்டே இருக்கிற 40 வருஷக்காரன் உடனே நிறுத்தினா அவனுடைய பிசிக்கலா அவன் என்ன பாதிப்பு ஏற்படும்? இதுதான் வித்ட்ராயல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்லுவாங்க. உடனடியாக கை காலெலாம் நடுக்கம் வரும், சுற்றி இருக்கிறவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க நடந்துப்பாங்க. ராம்கி சார், நான் சொல்கிறேன் சரிதானே சார், நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார். ஸோ இது நடக்கிறது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும், உலகம் முழுக்க டிஸ்ரப்ஷன் தான் நடக்கும். அது தெரிஞ்சு தான் இவர் பண்ணுறாரு, டிஸ்ரப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாரு. இப்போ நாம் இப்போ என்ன பேசணும்னா இருக்கிற 15 நிமிஷத்தில் மொத்தமாக தான் பேச போகிறோம், ஒவ்வொன்றும் பேசல. சந்தானத்திட்ட நான் வர்றேன் சார். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னோன்னா, இந்தியாவுக்கு இந்த செல்ஃப் ரிலையன்ட், அதாவது திரு ராமகிருஷ்ண ஐயா சொன்ன மாதிரி நம்ம சுயசார்புங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலையாக இருக்குது. குரூடாயிலே கிட்டத்தட்ட 85% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். சைனாவிலேருந்து இந்திய தேசிய கொடியே நாம் இழக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கோம். இப்போ பொம்பை நாடுகளுடைய உற்பத்தி தளமாக இந்தியாவை மாற்றுவதற்கு நாம் முடிகிறோம். அமெரிக்காவுக்கு இருக்கிற சிக்கல் ஒன்றை யாரும் கவனித்தார்களா என்று தெரியவில்லை. இந்த ஆண்டு அவர்கள் சற்றேறக்குறைய ஒரு பல ட்ரில்லியன்கள், அதாவது 30 லட்சம், அதாவது எனக்கு அந்த ஃபிகர் மறந்துருச்சு, மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா வந்து உலக கடன்களை திருப்பி கொடுக்க வேண்டும். 5 ட்ரில்லியன் அளவிற்கு 9 ட்ரில்லியன் அளவிற்கு கொடுக்க வேண்டும். அதில் 5 ட்ரில்லியனை யுஏயிலிருந்து 1.4 ஆகவும் சவுதி அரேபியாவிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒட்டுமொத்த கடன் 36 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பிற்கு 3500 லட்சம் கோடி. ஒரு காலத்தில் மஞ்சள் கொடுக்க நோட்டீஸ் கொடுக்க வேணும் நான் சொல்லலை, எலான் மஸ்க் சொல்லியிருக்கார். இப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் எந்த மாதிரி பொருளை, நமக்கு அமெரிக்காவை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க எப்படியும் போகிறாங்க, நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இருக்கிற நிதர்சனமான உண்மை என்னவோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், உள்வாங்கிக்கணும். ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போது ட்ரம்ப் செய்ய விரும்புகிறது உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சப்ளை செயின் எல்லாத்தையுமே டிஸ்ரப்ட் பண்ணணும், அதை மாற்றணுங்கிறது. இது வந்து ஒரு அறுவை சிகிச்சைலாம் இல்லை, அவர் சிதைக்கிறார், எல்லாத்தையுமே உடைச்சிட்டு திருப்பி எல்லாம் அமெரிக்காவில் தான் நான் எல்லாத்தையும் பெயர்த்திங்க வைப்பேன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. இது நல்லா உலகம் முழுக்க எல்லாருக்குமே திஸ் இஸ் கோயிங் டு பி அ பெயின் பாயிண்ட். எல்லா கண்ட்ரீஸுக்குமே இது அப்படி தான் இருக்க போகுது. ஆனாலும் இதெல்லாம் செய்யும்போது ஒரு நாடுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் அண்ட் அவங்களுக்கு இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் அட்வான்டேஜ், பூகோளவியல், மனித வளம், ரெண்டு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஆமா, ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ், ஹியூமன் ரிசோர்ஸ். ஆமா, இந்த ரெண்டு அட்வான்டேஜையுமே ஒரு கண்ட்ரியும் சாமர்த்தியமா அதை உபயோகப்படுத்திக்க முடிஞ்சது அப்படின்னா இதுல எல்லாருமே பெனிஃபிட் ஆக முடியும். இனி அதை மற்ற நாடுகள் சிந்திப்பாங்க இல்லையா? கண்டிப்பா சிந்திப்பாங்க. இந்தியாவும் சிந்திச்சு தான் இருக்கும். கண்டிப்பா சிந்திக்காம எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனைங்கிறத இப்படி கூட பார்க்கலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன் டிஸ்கைஸ். கண்டிப்பா. இப்போ இந்தியாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு சில டேரிஃப்ஸ், சில ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸை நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணலாம், ஒரு ரெடியூஸ் ஆச்சும் பண்ணலாம். இப்போ நம்ம உள்நாட்டு உற்பத்தியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் நானும் சொல்லுவேன். ஆனால் ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னொரு அடுத்த 50 வருஷம் 100 வருஷத்தில் இந்தியா எப்படிப்பட்ட நாடாக உருவெடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா,
நாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தற்சார்போடு இருக்கணும், நாம் நம்மளுக்குன்னு வேணுங்கிறத இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும், உலகத்துக்கும் நாம் சப்ளை பண்ணணும், நாம் ஒரு வலுவுள்ள ஒரு நாடாக நம்ம மாறணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற சில ப்ரொடெக்ஷனிசமை நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து தான் ஆகணும். அது லேபர் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை லேண்ட் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கேபிட்டல் ரிஃபார்ம்ஸ், என்னவா வேணால் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு சீர்திருத்தத்தை நம்ம கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்போது வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. இது இங்கிலாண்டில் 1800s நடந்த ஒரு விஷயம். கார்ன் லாஸ் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. கார்ன் அதாவது நம்ம மக்காச்சோளம், அந்த கார்ன் லான்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் ஒன்று போட்டாங்க, ஒரு லா, சட்டம். அந்த சட்டம் எதுக்கானதுன்னா டாரிஃப், மக்காச்சோள சட்டம். ஆமாம், டாரிஃப் போட்ட சட்டம். அது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸில் இருந்தும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் பிரிட்டனுக்கு நிறைய சோளம் வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் என்னென்னா, உள்நாட்டில் இங்கே நம்ம சோளம் உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாரும் பாதிப்படைகிறாங்க. அதனால் நாம் இந்த ஒரு டாரிஃபை போட்டு உள்நாட்டில் மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாரையும் நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிரிட்டனில் இருந்த, இது நடந்ததே பிரிட்டனில் தான், பிரிட்டனில் இருந்த அந்த ஊரில் இருக்கிற கேபிட்டலிஸ்ட் எல்லாருமே எதிர்த்தாங்க. பண்ணாதீங்க, முதலாளிகள் எல்லாம் பண்ணாதீங்கன்றாங்க. கேபிட்டலிஸ்ட் அவங்கள நீங்கள் வந்து பிஸ்னஸ்மேன் எப்படி வேணால் சொல்லலாம், இவங்க எல்லாருமே வேண்டாம், ஃப்ரீ மார்க்கெட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா இது கொண்டு வர, இந்த மாதிரி டாரிஃப் போடாதீங்க. அப்படி வெளிநாட்டிலேருந்து கார்ன் உள்ளே வந்து இங்கே அந்த கார்ன் உற்பத்தி பண்ணுறது ஒருவேளை நாளைக்கு அழிஞ்சே போச்சுன்னா கூட விட்டுருங்க அப்படின்னாங்க. இது கேட்குறதுக்கு ரொம்ப குரூரமாக இருக்குது. நமக்கே கேட்கும் போதே பதங்கொலைக்குது, இந்த மாதிரி இந்தியாவை நம்ம பண்ணணும்னா ரொம்ப தப்பாக இருக்குமே அப்படின்ட்டுன்னு. இதில் ரியாலிட்டி பார்ப்போம் நம்ம, பட் ஃபிலாசபி மட்டும் நான் சொல்கிறேன், சித்தாந்தத்தை மட்டும் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி நீங்கள் டாரிஃப் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுனால என்ன நடக்கும்னா, ஒரு லெஸ் எஃபிஷியன்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அங்கே இதை விட நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராசஸை நம்ம வளர்க்கணும். நம்ம நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல நாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருப்போம், நாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். உலகத்தில் இருக்கிற ஒரு நாடுகளும் அவங்களுக்கு இருக்கிற அந்த எஃபிஷியன்சி, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அட்வான்டேஜ், நான் சொன்ன மாதிரி ஜியோகிராஃபிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அட்வான்டேஜ், அதை உபயோகப்படுத்திட்டு வந்தாங்கன்னா உலகம் முழுக்க எல்லா நாடுகளுமே அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க திறன்பட அவங்க செயல்படுறாங்களோ அதில் அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. இதில் யாருமே வெற்றியும் அடைய மாட்டாங்க, யாரும் தோல்வி அடைய மாட்டாங்க. இந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறது தான் ஃப்ரீ மார்க்கெட் சித்தாந்தமே. ஆடம் ஸ்மித் சொன்ன கேபிட்டலிஸ்ட் சித்தாந்தம் இதுதான் உண்மையானது. அதை நல்லா மாற்றி ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இது சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது கரெக்ட். நான் இப்போ வேகமாக ஒரு கேள்வி பதில். ஓகே. H1B விசா வந்து அமெரிக்கா வந்து அதை லிபரலைஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது யாரும் வரலாம் போகலாம், அதை வந்து இது பண்ணலை. அதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் எல்லா கம்பெனிகளும் சொன்னாங்க, ஏன்பா இந்திய தொழிலாளர்கள் இந்தியாவினுடைய நிறைய ஜாபர்ஸ் அதில் இருக்கிறனால இப்போ இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்பர் 1 and 2 சைனா வெர்சஸ் US. இன்னைக்கு அரபு நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா 1 trillion இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த ரெடியா இருக்காங்க. 50 லட்சம் கோடி அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர போறாங்க. நாங்கள் எவ்வளோ பட்ஜெட் போட்டோம் தெரியுமா? வெறும் 500 கோடி. இப்போ எனக்கு அது ஒரு கவலையாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த இந்தியாவினுடைய இந்த தொழில் சார்ந்த இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இந்தியர்களை பயன்படுத்தக்கூடிய அமெரிக்காவினுடைய டெக்னிக் எப்படி பார்க்குறீங்க? H1B விசாவை வந்து நீக்கலை. இந்தியன்ஸ் எல்லாம் வரலாம், இந்த மாதிரி ஸ்கில்டு லேபரர்ஸ் எல்லாம் வரலாம், இந்தியாவிலேருந்து வரலாம். இன்ஃபேக்ட் H1Bல இருக்கிறதுல அதிகமாக யாருக்கு பெனிஃபிட்னா இந்தியன்ஸுக்கு தான். இங்கே இந்தியாவிலேருந்து போகிறவங்களுக்கு தான் பெனிஃபிட். அது அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஓப்பனாக தான் இருக்கு. ஆண்டுக்கு 65,000 விசா கொடுக்கப்படுது. அமேசான் தான் அதிகமாக கொடுக்கிறது. கரெக்ட். இதில் ஓவராலாக இப்போ அமெரிக்கா எப்படி பார்க்குது அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் எதிர்காலங்கிறது அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. A1 டெக்னாலஜி. ஆமாம், AI. ஸோ அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வளர்க்கணும், இதை மேம்படுத்தணுன்றதுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு துணிஞ்சிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி துணிஞ்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாரை வேணால் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம தான் ஏஐல சாம்பியனாக இருக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் எனக்கு இருக்கிற ஒரு பயம் என்ன, பயம் வருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா, நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே, அரசாங்கம் அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம், மக்கள் எல்லாருக்குமே இந்த ஏஐங்கிறது ஒரு த்ரெட்டு அப்படிங்கிறது புரியலை. இன்னும் நிறைய பேருக்கு அது இன்னும் விளங்க கூட இல்லை. அது சும்மா ஒரு மெசேஜ் கூகுள் சர்ச் மாதிரி பண்ணுற ஒரு டூலாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து
ரியாலிட்டிலேருந்து ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்குது. அவங்க வந்து இன்னும் அதோடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கல. அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், இந்திய அரசாங்கத்துக்கு சரி, நம்ம ஒரு மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கங்களும் சரி. ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, ஊழியர்கள் எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணணும், நிறைய ஸ்கீம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே அரசாங்கத்தாலேயுமே அமெரிக்காவோ இல்லை சவுதி அரேபியாவோ இல்லை சைனாவோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ பல்கான ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் பண்ண மாதிரி தெரியல சார். 500 கோடி சார், ஒரு மாவட்ட செலவுக்கு தான் சார் நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு பருக்க. ஒன்றுமே இல்லை சார், 500 கோடி 50 லட்சம் கோடி சார் யூஎஸ். நம்ம 500 கோடி சார், பத்தவே பத்தாது. நாம எப்படி சார் அமெரிக்காவோட இது பண்ண முடியும்? ரொம்ப கவலை இருக்கு. நம்ம பேசுவோம்.